கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது சங்கீதம் 118 சங்கீதத்திலே அந்த 13வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போது கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார், நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய் என்று சொல்லி பார்க்கிறோம். நான் விழுந்து போகும்படி, நான் அழிந்து போகும்படி நீ என்னை தள்ளினாய், ஆனால் கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். உண்மையாகவே தேவன் நமக்கு உதவி செய்கிறவர். ஆகவே நாட்கள் இந்த உலகத்தில், இந்த பூமியில் மற்றவர்கள் நம்மளை தள்ளலாம், நம்மை விழுந்து போகும்படியாக, நம்முடைய பொருளாதாரத்தில் விழுந்து போகும்படியாக, நம்முடைய வாழ்க்கையிலே நான் விழுந்து போகும்படியாக, நம்முடைய ஊழியத்தில், கர்த்தருடைய காரியத்தில், ரட்சிப்பில் நாம் விழுந்து போகும்படியாக, இன்னும் பல விதங்களிலே நம்ம விழுந்து போகணும், நம்ம அழிந்து போகணும் அப்படின்னு நினைக்கிற ஜனங்களுக்கு நடுவில் கர்த்தர் அவர் நமக்கு உதவி செய்கிற ஒரு தேவன். விழுந்து கிடக்கிற தூக்கி எடுத்து நிறுத்துவது தான் தேவனுடைய வேலை. வேதத்தில் வாசிக்கிறோம், விழுந்து கிடக்க தாவீது கூடாரத்தை அவர் அதை சீர்படுத்தி அதை தூக்கி நிறுத்தினார். அப்புறம் சங்கீதத்தில் நம்ம இறுதியிலே வாசிக்கிறோம். ஆக உண்மையாகவே நாட்களில் விழுந்து கிடக்கிறவர்களை, விழுந்து கிடக்கிற வாழ்க்கையை தேவன் தூக்கி நிறுத்துகிறவரை தவிர அவர் விழப்பண்ணுகிற தேவன் அல்ல. ஆகவே இந்த பூமியில், இந்த உலகத்தில் நாம் விழுந்து போகணும், நாம் அழிந்து போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாய் இருக்கிறது ஜனங்களுக்குள்ளே, சமுதாயத்தில், இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆகவே நாம் விழுந்து போகாதபடி, நம்முடைய வாழ்க்கை விழுந்து போகாதபடி, நம்முடைய ஊழியங்கள், நம்முடைய ஜீவியம், நம்முடைய காரியங்கள், பொருளாதாரம் எதுவுமே விழுந்து போகாதபடி, அழிந்து போகாதபடி கர்த்தர் உங்களுக்கு அவர் உதவி செய்கிற ஒரு தேவன். அவர் உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு தேவன். ஆகவே மேலே நாம் வாசிக்கும் பொழுது 6ஆம் வசனத்திலே, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். ஆகவே இந்த எண்ணம் நமக்கு தேவை. அதாவது கர்த்தர் என் பட்சத்தில், கர்த்தர் எனக்கு உதவியாக இருக்கிறார், கர்த்தர் எனக்கு அனுகூலமாக இருக்கிறார், எனக்கு சாதகமாக இருக்கிறதுனால யார் எதை நினைத்தாலும், எப்படி யோசனை பண்ணினாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, நான் பயப்பட மாட்டேன், அவனால் எனக்கு என்ன ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொல்லப்படுகிறேன். நமக்கு அப்படிப்பட்டதான ஒரு நம்பிக்கை நமக்கு வரணும். மனுஷன் எனக்கு என்ன செய்வான். அப்போ எல்லாருடைய ஆலோசனையும் இந்த உலகத்தில் நமக்கு விரோதமாக இருந்தாலும் தேவன் நம்மளை நிலைநிறுத்துகிறவர், தேவன் நமக்கு உதவி செய்கிறவர், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். மனுஷரால் நமக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த உலகத்தினால, பிசாசினால, மனுஷரால் நம்ம மேற்கொள்ளவே முடியாது. காரணம், அவர் நமக்கு உதவி செய்கிறவர், அவர் நமக்கு அனுகூலமாக இருக்கிறவர், அவர் நமக்கு பட்சமாக இருக்கிற ஒரு நல்ல தேவன். தொடர்ந்து நம்ம கீழே கூட நம்ம வாசிக்கலாம். அதாவது அந்த 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தில் நான் அவர்களை சங்கரிப்பேன் சொல்லி பார்க்கிறோம். தேனீக்களை போல என்னை வளைந்து கொள்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தில் நான் அவர்களை சங்கரிப்பேன், நான் அவர்களை மேற்கொள்ளுவேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ உண்மையாகவே நான் வெல்லும்படியாக, நான் அழிந்து போகும்படியாக தேனீக்களை போல வளைந்து சுற்றி கொள்ளுகிறார்கள். தேனீக்களை நாம் எண்ண முடியாது, நம்ம அதை எண்ண முடியாது. அந்தளவு கூட்டமாய் எல்லாமே ஒருமனப்பட்டு மனுஷரை அது தாக்கக்கூடியது. ஆகவே தேனீக்களை போல என்னை வளைந்து கொண்டாலும் நான் அவர்களை, கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறதுனால கர்த்தருடைய நாமத்தில் நான் அவர்களை என்ன செய்வேன், நான் மேற்கொள்ளுவேன் என்று சொல்லப்படுகிறது. உண்மையாகவே இந்த நாட்களிலே நாம் விழும்படியாக, நீங்கள் அழிந்து போகும்படியாக தேனீக்களை போல உங்களை வளைந்து கொண்டாலும் கர்த்தருடைய நாமத்தினால நீங்கள் அவர்களை மேற்கொள்ளுவீர்கள். காரணம், தேவன் உங்களுக்கு உதவியாக இருக்கிறார், அவர் உங்களுக்கு பட்சமாக இருக்கிறார், அவர் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறார். நீங்கள் எதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல. மனுஷரால், சத்துருக்களால் யாரும் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவர் உங்களை நடத்துகிறவராய், அவர் மகிமைப்படுகிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லப்பட்டது போல
கர்த்தர் தாமே நாட்களிலே அருமையான சத்தத்தை கேட்டு அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் தொடர்ந்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, விழுந்து போகும்படியாக அழிந்து போகும்படியான எண்ணுகிற ஜனங்களுக்கு நடுவிலே அருமையான நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்கு நீ உதவி செய்கிற ஒரு தேவன் ஆண்டவரே, பட்சமாய் இருக்கிறவர், அனுகூலமாய் இருக்கிறவர், உதவியாய் இருக்கிறவர் ஆண்டவரே. நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. தேனீக்களை போல வளைந்து கொண்டாலும் எண்ண முடியாத அளவுக்கு ஆண்டவரை எதிரான ஜனங்கள் கடந்து வந்தாலும், எதிர்ப்புகள் இருந்தாலும் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நீர் உதவி செய்து நம்முடைய நாமத்தின் வல்லமையினால மேற்கொள்ள நீ உதவி செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. உங்கள் நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம். மறுபடியுமாக இந்த சத்தத்தை கேட்டு அருமையான பிள்ளைகளை, குடும்பங்களை என் தேவன் ஆசீர்வதியும். சகலத்திலையும் நீர் உதவி செய்வீராக, நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. நீர் மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.